வணக்கம் ஸ்ரீஷா. ஸோ நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் இப்போ ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க. நிறைய விஷயங்கள் நீங்கள் பேசுகிறீங்க. பட் நீங்கள் ஆன் ஸ்க்ரீனில் சொல்லும்போது மக்களுக்கும் சில விஷயங்கள் தெரியணும் அப்படின்றதுக்காக இன்றைக்கி வந்துட்டு நம்ம டிஎம் வியூவர்ஸ்க்காக உங்களை இங்கே நம்ம சேனலுக்கு கூப்பிட்ருக்கோம். தேங்க்யூ நீங்கள் வந்ததுக்கு. ஸோ உங்கள்கிட்ட பேசணும்னு தெரிஞ்சுக்கும் போது சிம்பிளாக ஒரு கொஷின் கேட்கணும்னு தோணுச்சு. லைக் எக்ஸாம்பிளில் கேட்பாங்க இல்லையா, இந்திய வரைபடத்தை விளக்குக அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்தியா பற்றி ஒரு ஓவரால் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க சொல்லுங்கள், நம்ம நாடை பற்றி. இந்தியா பார்த்தீங்கன்னா இஸ் இஃப் யூ லுக்கிங் அட் இட் இன் டர்ம்ஸ் ஆஃப் மினரல்ஸ், இன் டர்ம்ஸ் ஆஃப் ட்ராபிக்கல் கிளைமேட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் பார்த்தீங்கன்னா த அட்வான்டேஜ் வித் இந்தியா இஸ் இட்ஸ் கிளைமேட், இட்ஸ் வெதர். இப்போ நீங்கள் இஃப் யூ கோ டு யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எனி அதர் கண்ட்ரிஸ் ஃபார் தட் மேட்டர், இங்கே வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் கோல்டாக இருக்கும், இல்லைனா எக்ஸ்ட்ரீம் ஹாட்டாக இருக்கும். த பிகெஸ்ட் அட்வான்டேஜ் வித் இந்தியா இஸ் இட்ஸ் ட்ராபிக்கல் கிளைமேட். ஸோ தட் இஸ் அ ஹியூஜ் அட்வான்டேஜ் ஃபார் இந்தியா. பட் அண்ட் தட் இஸ் த ரீசன் வை மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஃப்ரம் அவுட் சைட் கேம் லுக்கிங் ஃபார் திஸ். இந்த இந்தியாவை தேடிட்டு வந்தாங்க. They were looking for this particular country. They wanted to know what is happening here. And you must have read in booklelam padichirpinga that at the most richest country in the whole globe was still India. And the mari irundadnala because of its spices, if its agrarian economy irundadunaleyum. So the most of the things that happened in India, people were wanting to know what is exactly happening here. Adukkaga the people came up here. Adanalda you had this Mughals who came from the Khyber Pass or whatever that they call about in terms of north to infiltrate into India to get whatever it is from the country. That is the idea. So India pathina is very strategically located. If you look, India pathina romba strategically location India in the globe. That's a huge advantage with India because of its various factors in terms of ipo Himalayas in the north defend pandradala irukatum and the sea around it, and as well as the weather for it. So India pathina in terms of strategical point, it is very very crucial in the global map. Okay. ஆனால் அந்த இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டேட் எடுத்துக்கும் போது டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளே சொல்கிறோம், இங்கே தமிழ்நாட்டிலேருந்து சொல்கிறோம், பீகார்லேருந்து வந்திருக்காங்க பாருங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், அங்கே வளர்ச்சி இல்லை அப்படிங்கிறோம். அதே மாதிரி அங்கே இருக்க நிறைய பேர் இங்கே வரவும் செய்கிறாங்க, நம்ம ஆட்களும் அங்கே போகிறாங்க. பட் தமிழ்நாடு மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குது இல்லையா இந்தியா பற்றி இவ்வளோ விஷயங்கள் பேசும்போது? ஸோ அதை பற்றி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? Again it's all about strategies. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நார்த்தில் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் தேர், பிகாஸ் த முகல்ஸ் இன்வேடட் ஃப்ரம் தேர், த பிளண்டரர்ஸ் வே ஃப்ரம் த நார்த், அங்கேருந்து தான் வந்தாங்க. அங்கேருந்து வரும்போது தே took away most of the things wealth from there. அங்கேருந்து தான் ஆரம்பித்தாங்க. The biggest advantage அதை விட்டுருங்க, பட் the biggest advantage for the southern states, இப்போ தமிழ்நாடு ஆகட்டும், கர்நாடகா ஆகட்டும், ஆந்திரா ஆகட்டும், the biggest advantage is ports, sea ports. ஏன்னா உங்களுக்கு துறைமுகங்கள் இல்லாமல் சீபோர்ட்ஸில் என்ன அட்வான்டேஜ்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் கூட்ஸோட டிரான்ஸ்போர்ட்டுக்கு வந்து மோர் தென் ரோட், மோர் தென் ஏர், திஸ் இஸ் த சீப்பஸ்ட். அண்ட் வால்யூம் யூஸ் ஹியூஜ். ஒரு ஷிப்பில் எடுத்துன்னு வர மாதிரி உங்களுக்கு ஒரு கூட்ஸை வந்து நீங்கள் எந்த டிரான்ஸ்போர்ட் மூலியமும் எடுத்துகிட்டு வர முடியாது. ஸோ தேட்ஸ் த பிக்கெஸ்ட் அட்வான்டேஜ் ஃபார் போர்ட்ஸ். ஸோ அதனால் சீ போர்ட் எங்கெல்லாம் இருக்கோ உங்களுக்கு துறைமுகம்னுவாங்க, அது எங்கெல்லாம் இருக்கோ தோஸ் ஸ்டேட்ஸ் வில் ஆல்வேஸ் பி ரொம்ப டெவலப்டாக இருப்பாங்க. பிகாஸ் இட்ஸ் வெரி குட் ஃபார் தெம் இன் டர்ம்ஸ் ஆஃப் பிஸ்னஸ், இன் டர்ம்ஸ் ஆஃப் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா அது ஒரு பிக் அட்வான்டேஜ். அதனால தான் உங்களுக்கு மகாராஷ்டிராலையும், மகாராஷ்டிரா இஸ் வெல் டெவலப்ட் ஸ்டேட். நமக்கு மகாராஷ்டிரா போகிறதுக்கு முன்னாடி நம்ம இப்போது சவுத் ஸ்டேட்ஸ் மட்டுமே எடுத்துப்போம். எந்தெந்த ஸ்டேட்டில் துறைமுகங்கள்? நீங்கள் ஆந்திராவில் இருக்குது, யூ ஹேவ் இட் இன் ஒற்றுக்கோல். இன் தமிழ்நாடு யூ ஹேவ் மெனி ஆக்சுவலி, அண்ட் கர்நாடகாலையும் இருக்குது. ஸோ தட்ஸ் த ரீசன் வை these three states are doing well. Kerala-லையும் இருக்குது. So these four states that you're talking about, they have Goa இருக்குது. Goa though it's not under south, it comes under west. இந்த நீங்கள் கீழே இருக்கிற போர்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, பிகாஸ் நீங்கள் அந்த திராவிடம் சொல்கிறாங்க இல்லையா, that actually is a tricorner. It's actually அதுதான் இதோட இது. It's actually it means the three. It's like three. ஸோ இங்கே அந்த பாயிண்டட் ட்ரையாங்கிள் பார்க்குறோம் இல்லையா, அந்த ட்ரையாங்கிள் தான் நம்ம சவுத்து. அந்த ட்ரையாங்கிள் வந்து இஸ் வெரி வெல் அட்வான்ஸ்ட். நமக்கு என்ன அட்வான்டேஜ்னா பிகாஸ் ஆஃப் த போர்ட் and the seashore around it. So இந்த மாதிரி இருக்கும்போது doing business with other countries, with other neighboring countries is very easy when you have a port. So that's the biggest advantage. இதே மாதிரி தான், as I said before, Maharashtra and Gujarat and all, you have this port. So whenever you have a port, it's much easier. ஆனால் நீங்கள் landlocked countries விடுங்க, states in India. The landlocked states are Uttar Pradesh, Bihar. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா you don't have that facility at all. So if you have to, இப்போ நீங்கள் உத்தர் பிரதேஷ்க்கு ஏதாவது அனுப்பணும்னா it has to be either through air or road. அப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு லாஜிஸ்டிக்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகும். Even in terms of expense, in terms of everything, it's very high. So அதனால it becomes very difficult for them to develop. So that is the only reason that you can talk about. That's a big reason.
அது ஒரு ரீசன் கிடையாது, இட்ஸ் ஒன் ஆஃப் த பிகஸ்ட் ரீசன். அப்பார்ட் ஃப்ரம் தட் ஸோ அதனால தான் அந்த 2-3 ஸ்டேட் எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா டவுன்ல இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆமாம், that could be that is one of the reasons, one of the primary reasons, அது one of the major reasons. அதை தவிர்த்து because of you had around 100, 200, 300 years of destruction from the Mughals, from the north. ஏன்னா அவங்க தான் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா it took so many years for them to destroy and come to reach சவுத்துக்கு வர்றதுக்கே அவங்களுக்கு அவ்வளோ வருஷம் ஆச்சு. they never came there. இப்போ திருடன் வந்து இருந்தால் தான் திருட வருவாங்க, எங்கள் வீட்டில் இருக்கிறதோ அங்கே தான் திருட வருவாங்க, இல்லைன்னா why would they come there? ஸோ அவங்க அங்கே வந்து they started destroying each and every state, each and every place. லாஸ்ட்டாக நீங்கள் வந்தீங்கன்னா கர்நாடகாவில் ஹம்பி வரையும், and even here for example Madurai கிட்டலாம் there are many temples that they have destroyed and they have taken away many things. இப்போ இந்த டிஸ்ட்ரக்ஷன், இவ்வளோ வருஷமான டிஸ்ட்ரக்ஷனை ஓவர் கம் பண்ணி we are coming up with it. Another thing reason is when independence happened, because of the threat from China and Pakistan, most of the important establishments எல்லாமே வந்து எதுவாக இருக்கட்டும், மிலிட்ரியாக இருக்கட்டும் இல்லை கமர்ஷியலாக இருக்கட்டும், எல்லாமே வந்து they had it in the south because purely for security reasons. நீங்கள் அங்கே வச்சுருந்தாங்கன்னா it's easily it can be attack பண்ண ஈஸியாக இருக்கும், அங்கே ஏதாவது பாம்பு போடுவோ இல்லை அட்டாக் பண்ணவோ ஈஸியாக இருக்கும்ன்றதுனால most of the company, for ICF for example, நீங்கள் பெங்களூரில் பார்த்தீங்கன்னா all HAL, இஸ்ரோலேருந்து உங்களுக்கு BHBLலேருந்து DRDO இருந்து எல்லாமே இஸ் ஆல் இன் த சவுத் பார்ட் ஆஃப் இட். பிகாஸ் அங்கேருந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் உங்களுக்கு, பஞ்சாபில் வந்து தேர் நோ இண்டஸ்ட்ரீஸ் அட் ஆல். த ரீசன் இஸ் வை பிகாஸ் இட்ஸ் ஹேஸ் இஸ் ப்ராக்சிமிட்டி டு பாகிஸ்தான். அங்கே வந்து நீங்கள் நினச்சி பாருங்களேன், அங்கே ஒரு இஸ்ரோ வைக்க முடியாது, அங்கே வந்து ஒரு HAL வைக்க முடியாது, அங்கே வந்து ஒரு டிஃபென்ஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணவே முடியாது, ஆர் சம்திங் தட் ஃபீட்ஸ் த என்டையர் கண்ட்ரி மாதிரி ஒரு இன்ஸ்டியூஷனை வைக்கவே முடியாது. ஒரு கண்ட்ரி எனிதிங் யூ கேன் ஹேவ் இட். அங்கே அந்த பார்டர் எல்லாம் பார்த்தீங்கன்னா யூ கான் ஹேவ் தோஸ் திங்ஸ். ஸோ த ஒன்லி திங் தட் யூ கேன் ஹேவ் இஸ் வேர் யூ கேன் மூவ் இட் அட் அ சேஃபர் பிளேஸ். சேஃபர் ஹெவன்ஸ் வந்து சவுத்தாக தான் இருந்தது. பிகாஸ் இன்றைக்கி மாதிரி இன்டர்கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைல்ஸ் எல்லாம் அன்னைக்கு கிடையாது. அன்றைக்கி வந்து கிட்ட போய் அடிச்சுட்டு வரலாம், அந்த மாதிரி தான் இருந்தது. இப்போ வந்து இட் டசன்ட் மேக் அ டிஃப்ரென்ஸ், எங்கே இருந்தாலும் பீப்புள் கேன் அட்டாக் ஃப்ரம் வேர் எவர் இட் இஸ், பட் ஸ்டில் யூ ஹேவ் வேர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எல்லாம் இருக்குது. பட் ஸ்டில் இட் வாஸ் ஈஸி ஃபார் தெம். ஸோ த ஐடியா வாஸ் டு சேஃப்கார்ட் அண்ட் ஹேவ் பிகர் கண்ட்ரிஸ். அதனால தான் உங்களுக்கு அங்கே வந்து தே ப்ரிடாமினென்ட்லி ஒர்க்ட் ஆன் ஒரு அக்ரிகல்ச்சர் எக்கனாமி அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ தட்ஸ் ஸ்டில் தேர். It's still not got up to, but over a period of time they started developing industries and stuff like that. But we should understand that அவங்க ஒரு ஷீல்டு மாதிரி இருந்திருக்காங்க இத்தனை வருஷமான்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். இட்ஸ் நாட் தட் நம்ம வந்து we can talk about saying that we are good, we are smart, we are this, we are that, நாங்கள் ரொம்ப அட்வான்ஸ், நாங்கள் ரொம்ப டெவலப்ட் எல்லாம் சொன்னாலும், but you should understand that particular thing above our south, including west and north and everybody have been protecting the country for us for so long. That is the big advantage that we have and they don't have. நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. இப்போ அப்படி பார்க்கும்பொழுது இப்போ நார்த்தில் சில ஸ்டேட் உள்ளே இருக்கக்கூடிய ஸ்டேட் வந்துட்டு போர்ட் இல்லை அப்படின்னாலும் கூட ஓகே எக்கனாமிக்கலி டவுனாக இருக்காங்க நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, நீங்கள் சொன்ன மாதிரி. இருந்தாலும் இப்போ சவுத்தில் என்ன தான் போர்ட்டெல்லாம் இருந்தாலும் கூட டெவலப்மெண்ட் அப்படி பார்க்கும்போது ஒரு பக்கம் இருந்தாலும் நிறைய கடன் வாங்கி தானே இன்றைக்கி வந்து ஆட்சி முறைகள்லாம் போய்கிட்டு இருக்கு. அப்போ அது எப்படி கனெக்ட் பண்ணி பார்க்குறது? இல்லை, கடன் வாங்கினாலும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஜிடிபி இஃப் டேக் அப் த ஃபர்ஸ்ட் டாப் 5 ஸ்டேட்ஸ்னா பார்த்தாலும் உங்களுக்கு மகாராஷ்டிரா, குஜராத், தமிழ்நாடு, கர்நாடகா தான் இருக்கும். இன் டேர்ம்ஸ் ஆஃப் தட்ஸ் indicator, economic indicator. இப்போ அந்த இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா these are the states. உத்தர் பிரதேஷ் in terms of power pact, in terms of richness, in terms of இப்போ ஒரு ஸ்டேட்டில் வந்து how much of a potential that I have in, இப்போ இது தனி நாடாக இருந்தாலும் தனி each state as a தனி countryயாக இருந்தாலும் they can survive on their own with the kind of economy that they have. So GDP பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஐ திங்க் இஸ் மகாராஷ்டிரா இஸ் நம்பர் 1 in India. செகண்ட் வந்து Tamil Nadu and Gujarat, that will keep flipping, and then you have third is Karnataka. So the top 5 states will usually be these states, and again that is all connected to the port is what I'm trying to tell you. So இது வந்து பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு ஓரளவுக்கு அப்படியே புரிய வருது. லைக் இப்போது எக்கனாமி பற்றி இவ்வளோ விஷயங்கள் சொல்கிறீங்களே, இது எல்லாமே தாண்டி வேறு என்னென்ன விஷயங்கள் வந்து ஸ்பெஷலாக சொல்லலாம் இந்தியா பற்றி ஓவரால் சொல்லும்போது? ஸ்பெஷல் திங் வேறு என்னெல்லாம் சொல்லலாம்? See, Indians நம்ம வந்து ஒரு நாலேஜ் பவர் ஹவுஸ் மோர் தென் என்ன சொல்கிறது, we are not, though we are into getting into manufacturing and stuff like that, we are a knowledge power house. நம்ம in terms of we are one of the most intelligent, நம்ம வந்து ஒரு ரொம்ப இன்டெலிஜென்ட்டான சொசைட்டி நம்ம ஃப்ரம் த பிகினிங். தட்ஸ் வாட் our idea has our strength has always been a soft power. நம்ம வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்வென்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா most of the inventions that we're talking about in terms of mathematics or in terms of anything has always been நம்மளாக தான் இருந்திருக்கோம். ஸோ if you're talking about
இஃப் யூ டாக்கிங் இப்போ நீங்கள் அதை பற்றி பேசுனீங்கன்னா இப்போ சாஃப்ட்வேர் ஃபார் தட் மேட்டர் எதுலலாம் வந்து நம்ம இந்த என்ன சொல்கிறது இந்த ஹார்ட் இது இல்லாமல் இருக்கோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் சாஃப்டாக இருக்குது சாஃப்ட்வேர் இருக்கோ தேர் அண்ட் ஆல் வி ஹவ் பீன் ப்ளஸ். ஸோ நீங்கள் மேத்தமேட்டிக்ஸ் சயின்ஸ் டெக்னாலஜி எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா we are up there. இப்போ நீங்கள் you have seen this landing on the moon, you have seen AI technology இப்போ பேசிட்டு இருக்காங்க, anything for that matter. Without India today we can't even think about என்ன டெவலப்மெண்ட்டாக இருந்தாலும் நீங்கள் பார்க்க யோசிக்கவே முடியாது இன்றைக்கி. ஸோ எல்லா கண்ட்ரியும் ரியலைசஸ் தட் இந்தியா இஸ் நாட் ஜஸ்ட் ஒரு சூப்பர் பவர்ன்ற மாதிரி ஒரு நாலேஜ் சூப்பர் பவர்ன்றது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயமா இருக்குது. ஓகே, இப்போ ஒரு நாலேஜ் சூப்பர் பவர் அப்படின்னு சொல்லும்போது அது காலங்காலமாக ஓகேங்களா அப்படி போயிட்டுருக்கு. இப்போ இந்த ஒரு 10 வருஷம் ஆட்சி அப்படி எடுத்துக்கும் போது எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்தியாவோட டெவலப்மெண்ட் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதுக்கு வந்து பீப்புள் இதுக்கு நம்ம எதை பற்றி பேசுகிறத விட வெளியே போனவங்களுக்கு கேட்டிங்கன்னா தேல் பி கிவிங் அ பெட்டர் எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நீங்கள் அப்ராட் போனவங்களை போய் கேட்டு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு இப்போ யாராவது வந்து 25 வருஷமாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஏதாவது எந்த கண்ட்ரியில் அந்த இந்த வேர்ல்டு எந்த கண்ட்ரியாக வேணா இருக்கட்டும், இட் நீ நாட் பி ஒன் பர்டிகுலர் கண்ட்ரி, தே கேன் பி இன் எனி கண்ட்ரி. எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் அவங்கள நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க அவங்க when they tell themselves இன்றைக்கி நான் ஒரு இந்தியன்னு சொல்லும்போது they don't முன்னாடி ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளை பார்த்த மாதிரி இப்போ பார்க்குறது கிடையாது. தட் இட் செல்ஃப் இஸ் அ ஹியூஜ் திங். நீங்கள் வேறு எதுவுமே யோசிக்க தேவையில்லை. இன்றைக்கி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி உக்ரைன் ஆகட்டும் ரஷ்யா ஆகட்டும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியா கேன் சால்வ் எங்களோட இஷ்யூஸ் சால்வ் பண்ண முடியும் சொல்கிறதே வந்து அதுக்கப்புறமா நம்ம இதை பற்றி அது வந்து ஒரு அவங்க சொன்னதுக்கப்புறமா அவங்க வேலிடேட் பண்ணதுக்கப்புறமா நம்ம அதை பற்றி வி காண்ட் ஈவன் ஹேவ் அ டவுட்ன்றேன் நான். ஸோ தட் இஸ் வாட் இட் இஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆல் அதர் கண்ட்ரிஸ் எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா யூஎன் அசம்பிளி அந்த செக்யூரிட்டி அசம்பிளியில் வந்து இந்தியா வந்து இருக்கணும், நாட் ஜஸ்ட் த 5 countries. வில் ஹவ் டு ஃபைண்ட் அவுட் அ வே ஃபார் இந்தியா டு பி இன்க்ளூடட் இன் அதுவே ஒரு அதுவே ஒரு பெரிய விஷயம். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது நம்ம மற்ற கண்ட்ரீஸில் நம்மளை பற்றி நம்ம மற்ற கண்ட்ரீஸில் எப்படி நினைக்கிறாங்கன்னு நம்ம பற்றி பேசவே வேண்டாம். அவங்க சொல்கிறத வச்சு நமக்கு வி நோ தட் நம்மளோட ஸ்டேச்சர் வந்து ஒரு 10 yearsல வந்து it's grown tremendously. இன்றைக்கி வந்து நம்ம தைரியமாக ஒரு தைரியத்தை விட ஒரு பெருமையாக we can go out and say that no we are from Indiaன்னும் போது they are impressed. And எனக்கு தெரிஞ்சு டெக்னாலஜி எல்லாம் பேசலாம் பிகாஸ் டெக்னாலஜி could be one of the reasons இப்போ வந்து இவ்வளோ ஒரு வெளிச்சத்துக்கு வர்றதுக்கு வந்து ஒரு ரீசனாக இருக்கலாம். பட் ஸ்டில் இன்றைக்கி நீங்கள் மோடி இஸ் ஒன் ஆஃப் த I think he is the most popular leader abroad globally-ன்றது அதுவே விஷயம். Number 1 leader. Yeah, so when that itself happens அதுக்கப்புறமா then he represents the country. ஸோ அவர் இவ்வளோ ஒரு பெரிய விஷயம் இப்போ ஸோ நம்ம லேண்ட்மார்க்ஸ் க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கிறோம். we are creating landmarks. ஸோ டுடே I think எந்த நாட்டுக்கு போனாலும் இந்தியான்னு சொன்னால் தெரியும். நீங்கள் ஒரு விஷயம் ஒரு 25 years பேக் வந்து இந்தியானா நிறைய பேருக்கு தெரியாமையும் இருந்திருக்கலாம் ஒரு கண்ட்ரியில். மெனி ஆஃப் த கண்ட்ரீஸ் unless until they knew something about the world, குளோபல் ஜியாகிரஃபி தெரிஞ்சிருந்தால் அவங்களுக்கு தெரியாமல் தெரிஞ்சிருக்கலாம். பட் நிறைய பேருக்கு இந்தியானா என்னன்னே தெரியாது. அப்பமா ஒரு ஃபேமஸான ஒரு டேர்ம் இருக்கும் முன்னாலாம், இந்தியா இஸ் அ லேண்ட் ஆஃப் ஸ்னேக் சாமர்ஸ், இந்த பாம்பாட்டிங்களோட லேண்டுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா படத்தில் எடுத்தோடனே ஒரு பாம்பாட்டியை தான் காட்டுவாங்க, ஒரு இப்படி வச்சுக்கிட்டு ஒரு பாம்பு, அதுதான் இந்தியாவோட பிக்சராக இருக்கும். குளோபலி அப்போல்லாம் 25 years பேக் தட் வாஸ் த இம்ப்ரெஷன். இப்போ நீங்கள் இந்தியானாலே பாம்பாட்டி இது லேண்ட் ஆஃப் ஸ்னேக் சாம்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரிலேருந்து இன்றைக்கி தேர் கன்சிடரிங் தட் இந்தியா டு பி த நெக்ஸ்ட் சூப்பர் பவர். இந்தியா இல்லாமல் இப்போது நீங்கள் ஜியோ பாலிட்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா யூஎஸ் கான் டூ எனிதிங் இன் ஏஷியா விதவுட் இந்தியாஸ் ஹெல்ப். பிகாஸ் இப்போ சைனாவை கவுண்டர் பண்ணணும்னாலும் நம்ம தேவை. அண்ட் இன்றைக்கி நீங்கள் அதெல்லாம் விட்டுருங்க, ஃபர்கெட் அபவுட் எவ்ரிதிங் எல்ஸ். நீங்கள் இன்றைக்கி நினச்சி பாருங்கள், யூஎஸ் ஹஸ் எம்பாகோ அகேன்ஸ்ட் வாட் யூ கால் ரஷ்யா கிட்ட வந்து ஆயில் வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, ஈரான் கிட்ட ஆயில் வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, நீங்கள் இது பண்ணக்கூடாது பட் இந்தியா இஸ் டூயிங் இட். இந்தியா இன்னைக்கு ஐ திங்க் இந்தியா இஸ் ஒன் கண்ட்ரி விச் ஹாஸ் எக்ஸலண்ட் ரிலேஷன்ஷிப் வித் ஆல் கண்ட்ரிஸ். நீங்கள் சைனாவெல்லாம் விட்டுருங்க, பட் ஸ்டில் வித் அட்வர்சரிஸே. இப்போ இவங்க ஈரானுக்கும் யூஎஸ்க்கும் பிடிக்காது, ரஷ்யாவுக்கும் யூஎஸ்க்கும் பிடிக்காது, ஆனால் 3 கண்ட்ரி கூடயும் they have excellent relations. And யூஎஸ் என்ன தான் சொன்னாலும், யூரோப் என்ன தான் சொன்னாலும், பட் we seem to be having நம்ம we are the best phase of our entire ஹிஸ்ட்ரின்ற மாதிரி இருக்குது. ஸோ தட் இஸ் பிகாஸ் ஆஃப் த ரெஸ்பெக்ட் தட் வி as Indians and the government and the Prime Minister all command. உங்களுக்கு அந்த மரியாதை அவங்க ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ ஐ திங்க் we are in a very rosy phase. ஸோ அப்கமிங் இயர்ஸில் நம்ம எடுத்துக்கும் போது ஃபியூச்சரிஸ்டிக் டெவலப்மெண்ட் அப்படி எடுத்துக்கிட்டால் எந்த அளவுக்கு இருக்கும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? நெக்ஸ்ட் ஒரு மினிமம் 10 to 20 years சொல்லுங்களேன். 20 years நீங்கள் வேர்ல்டில் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லா இடத்துலையும் எடுத்துகிட்டு இருக்காங்க. பிகாஸ் யூரோப் கண்ட்ரிஸ் ஆகட்டும், வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் ஆகட்டும், எல்லா கண்ட்ரீஸ்லையும் தே ஹேவ் இனஃப் மனி, தே டோன்ட் நோ வேர் டு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அவங்க எங்கே போய் இன்வெஸ்ட் பண்ணணும்னு தெரியாமல் இருக்காங்க.
நீங்கள் நிறைய விஷயம் பார்க்கலாம். அது ஒன்று வந்து பாப்புலேஷன் இஸ் அ ப்ராப்ளம் தேர். நீங்கள் யூரோப்பியன் கண்ட்ரிஸ், வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் இஸ் டேக்கன் ஹிட். அது நிறைய ஃபேக்டர் இருக்குது. ஒன் ஆஃப் த ஃபேக்டர்ஸ் இஸ் திஸ் வோக்கிசம், மாடர்னிசம் எல்லாம் வந்ததுக்கப்புறமா தேர்ஸ் அ லாட் ஆஃப் பாப்புலேஷன் இஸ் கான் டவுன். பீப்புள் அந்த இண்டிவிஜுவலிஸ்டிக்கான ஒரு லைஃப்பை லீட் பண்ணுன்ற மாதிரியெல்லாம் இருக்கிறதுனால இட்ஸ் ஆல் ஓகே. இப்போ நம்ம டேர்மில் பேசிகிட்டு இருக்கோம், பட் இருந்தாலும் கூட இப்போ வோக்கிசம் அப்படின்னா என்னென்னு சொல்லுங்கள். வோக்கிசம் இஸ் அவங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி க்ரியேட் பண்ணிவிட்டு அவங்க வந்து அவங்க லைஃப்பை லீட் பண்ணுற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் லைஃப் ஸ்டைல்லையும் புதுசாக வராங்க. அவங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஜெண்டர்ஸ் வந்து இருக்குது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஜெண்டர்ஸ் இருக்கும். இந்த 72லேருந்து 100லேருந்து 150லேருந்து 200லேருந்து ஐ கேன் ஐடென்டிஃபை மை செல்ஃப் ஆஸ் அ ப்ரோக்கோலி, ஐ கேன் ஐடென்டிஃபை மை செல்ஃப் ஆஸ் லேம்ப் போஸ்ட். நான் என்ன வேணால் சொல்லிக்கலாம். ஐ கேன் பி அ உமன். இப்போ நான் வந்து உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன், நான் வந்து சொல்லிக்கலாம், நான் வந்து ஐ எம் அ உமன்னு சொல்லணும். நீங்கள் அதை வந்து யூ கான் டிஸ்பியூட் இட் பிகாஸ் ஐ ஃபீல் லைக் அ உமன், ஐ எம் சேயிங் ஐ எம் அ உமன்னா நீங்கள் வந்து கவுண்டர் பண்ண முடியாது. ஸோ வோக்கிசம் இஸ் சம்திங் தட் பீப்புள் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லெஃப்டிஸ்ட் லீனிங் இருக்கிற ஒரு கல்ச்சர். அதனுடைய இம்பேக்ட் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க ஃபியூச்சரில்? Impact is going to be bad. Impact is really going to be bad. Though it's talked about as being very modernistic and progressive na sonnalum, but see one big problem with wokeism is victimization. Inniki neenga pathina it's a very surprising thing. Inniki ellarkume vandu victim card play பண்றது ரொம்ப பிடிச்சிருக்கு. It's a very sad thing actually. நீங்க இந்தியாலயும் பார்க்கலாம், இங்கிலாந்துலயும் பார்க்கலாம். Everybody wants to be the victim. They want help. அவங்களுக்கு வந்து அவங்களா எதுவுமே பண்ண முடியாதுன்ற மாதிரி ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கும் எல்லாமே. பிகாஸ் தட்ஸ் ஹவ் இட் ஹஸ் பிகம் நவ். ஸோ பீப்புள் டேக் கிரேட் ப்ரைட் இன் பீயிங் விக்டிம்ஸ். நம்ம ஏதாவது ஒரு விக்டிமை பார்த்தா வி ட்ரை டு ஷேர் இட். அது வந்து சிம்பத்தி இஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி ஆல் டுகெதர். பட் பிளேயிங் அ விக்டிம் கார்டு இஸ் அ ப்ராப்ளம். இப்போ எல்லாமே விக்டிம் கார்டு தான் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ வென் யூ பிளே அ விக்டிம் கார்டு அண்ட் வென் யூ வாண்ட் ஆஸ் அன் இண்டிவிஜுவல் யூ ஷுட் பி ஏபிள் டு look for yourself, fend for yourself. நீங்கள் உங்களை பார்த்துக்கணும். யூ கான்ட் எக்ஸ்பெக்ட் ஆல் த டைம் சம்படி டு எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. யூ ஷுட் லேர்ன் டு சர்வைவ் ஆன் யுவர் ஓன். சர்வைவல் வந்து உங்களுக்கு விட்டது. யூ ஷுட் லேர்ன் டு டூ இட். அதுக்கு ஒரு என்வாயன்மெண்ட்டை கிரியேட் பண்ணி கொடுக்குறது இஸ் கவர்மெண்ட்ஸ் ஜாப். இஸ் தட் அந்த பிரசன்ட் டே கவர்மெண்ட் அந்த ஆங்கிளில் நம்ம கொண்டு போனால் கூட எப்படி இருக்கும் நினைக்கிறீங்க? இப்போ நீங்கள் இந்த மாதிரி சொல்லிட்டு I feel India is next to 20 years, 15 to 20 years, by 2040 India will be a superpower kind of a thing. அது வந்து இதுவே வேண்டாம். there is no arguments at all because western countries are down. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் எக்கனாமிக்கலி பார்த்தீங்கன்னாலும் across the globe India is the only country that is doing well. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எல்லா கண்ட்ரியும் தே ஹேவ் சம் இஷ்யூஸ் ஆர் தி அதர். ஏதோ ப்ராப்ளம் இருக்குது. எக்கனாமிக்கலி தே ப்ராப்ளம். சம் கண்ட்ரிஸ் அண்ட் சாஃப்ட் ரிசெஷன் எல்லாமே இருக்குது. பட் ஸ்டில் இந்தியா இஸ் ஒன்லி கண்ட்ரி வேர் பீப்புள் ஆர் வில்லிங் டு இன்வெஸ்ட். ஸோ நிறைய கண்ட்ரிஸ், நிறைய பீப்புள் ஆஃப் மணி வில் வாண்ட் டு இன்வெஸ்ட் இன் இந்தியா. ஸோ மணி வில் கம் இன் டு இந்தியா விதவுட் எனி. பட் வி வில் ஹேவ் ப்ராப்ளம்ஸ். நான் அது வந்து எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டேன். வில் பி ஹேவிங் இன்டர்னல் ப்ராப்ளம்ஸ். நமக்கு ஐ வுட் சே நமக்கு எக்ஸ்டர்னல் கான்ஃப்ளிக்ஸை விட நமக்கு இன்டர்னல் கான்ஃப்ளிக்ஸ் தான் அதிகமாக இருக்குது. ரைட். ஸோ அதை வந்து நம்ம சார்ட் அவுட் பண்ணிக்கினாலே தென் ஐ திங்க் இட் வில் பி பெட்டர். இல்லைன்னா தேர் இஸ் நத்திங் டு ஸ்டாப் இந்தியா.